உலகத்தை ஆளக்கூடியவர்னா சாஸ்திரத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், ஒரு எக்ஸ்பர்ட். அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு முதல்ல ஜெகநாத்பூரில் சந்திக்கிறார். ஜெகநாத்பூரில் மகாபிரபு மாயாப்பூரில் வந்து ஜெகநாத் தர்ஷனம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், மூச்சை போட்டு விழுந்துடுறாரு, மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கோர்ஸ் இது வெயிலில் வந்ததுனால மயக்கம் போட்டு விழ, அவங்கள வெயிலில் ரொம்ப நாள் நடந்தாலும் மயக்கம் வரும், அந்த மயக்கம் வரும். ஆக்சுவலாக கிருஷ்ண மேலே ஜெகநாத்தை பார்க்கல, கிருஷ்ணர் பார்க்குறாரு. அந்த கிருஷ்ண பிரேமம், அவரே கிருஷ்ணராக இருக்கிறதுனால கிருஷ்ண பிரேமத்தில் இருக்காரு, அதனால மயக்கம் கிருஷ்ண பேருக்கு மயக்கம் போக முடியாது. இப்போ சர்வ பட்டாச்சாரியா இந்த கோவில் சேவிக்க வந்திருக்காரு. அவர் பெரிய எக்ஸ்பர்ட் இந்த நுணுக்கங்களில். ஆனால் ஒரு பக்தி பரவச நிலையில் ஒரு டிவோட்டி இந்த மாதிரி மயக்கம் போட்டால் அது நிஜமாகவே வெயிலில் வர மயக்கமா, இல்லை உடம்பு பலவீனத்தினால் வர மயக்கமா, இல்லை பக்தி பரவசம்தான் வரக்கூடிய மயக்கமா, பெயிண்டிங் அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம போய் மயக்கம் போட்டுருந்தோம்னா நம்ம வெயிலில் நடந்ததுனால மயக்கம், அதனால் பிரேமம் வந்தது நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ அவர் வந்து அவர் ரொம்ப கூர்மையாக பார்க்குறாரு. சாதாரணப்பட்டவர்களை ஒரு ஆன்மீகமும் உயர்ந்த நிலையில் இருக்காரு. ஆனால் அப்போது அவர் வந்து அவர் கிருஷ்ணரை ஏற்றுக்கல. ஒரு பெரிய சாது சன்னியாசி, சன்னியாசம் வாங்கி தான் போகிறார். கேஷவ பாரதி அப்படின்னு கட்டுவால சன்னியாசம் வாங்கி மாயாப்பூர் வாங்கி அங்கே போகிறார். பூரி லீலா பண்ணுறதுக்காக போகிறார். ஒரு 24 வருஷம் அங்கே பண்ணுறாரு. ஸோ அப்போது சோதிச்சு பார்க்குறாரு, கண்டிப்பாக இது ஆன்மீக நிலை, இது பரவச நிலை அப்படின்னு புரிஞ்சுட்டு அவர் தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போகிற கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிற கூட இருக்குவாருடைய உதவினால அவர் அப்படியே லைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் அவர் வீட்டில் வச்சுக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து நித்யானந்த பிரபு வந்தப்பறம் தான் அவருக்கு மயக்கம் தெரியுது. நித்யானந்த பிரபு வந்து டிவோடிஸ்லாம் வந்து ஹரே கிருஷ்ணா பாடினோட தான் அவர் திருப்பி வெளி உணர்வுக்கு வராது, எக்ஸ்டர்னல் கான்ஷியஸ், இந்த உலக உணர்வுக்கு வராது. அப்போ நித்யானந்த பிரபு வர பார்க்கணும், அவர் ஒரு ஃபேஸ் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது, ஆனால் சர்வம் பட்டாச்சாரியாருக்கு ஒரு பிரதர் இல்லை. அவர் வந்து கோபிநாத் ஆச்சாரியா, அவர் நதியாலயம் வந்திருக்கார், மாயாப்பூர்லேயும் வந்திருக்கார். மகாபிரபு இங்கே வந்தோன்னா அவரையும் வந்துட்டார். அப்போது அவர் வந்துட்டு பெரிய தீவிர பக்தர். சைத்தன்ய மகாபிரபு தான் கிருஷ்ணரை நம்பக்கூடியவர், தீவிர பக்தர். அவர்னால் சர்வம் பட்டாச்சாரி பிரதர் இல்லை. ஸோ அதனால் அவர் வந்து சொல்கிறார், யார் தெரியுமா அவனுக்கு அப்படிங்கிறார். யார் தெரியுமா, இது சாட்சாத் கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லி சாஸ்திர பிரமாணம் சொல்லி, நிறைய சாஸ்திரங்கள் பிரமாணம் சொல்லி, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிரமாணம், சைத்தன்ய உபனிஷத் பிரமாணம், பாகவத புராணம் இதெல்லாம் சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணன் தான். அவர் நம்புறார். நான் நம்ப மாட்டேன் அப்படின்றார். நம்பிக்கை வரல அவர். அப்புறம் இதை போய் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் கோபிநாதாச்சாரி, இந்த மாதிரி நீங்கள் கிருஷ்ணன் நம்ப மாட்டேங்கிறார். அவர்கிட்ட சொல்லிடுறார். அவர் சிரிக்கிறார், பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்னா. இந்த மாதிரி நடந்துட்டு ஒரு நாளைக்கு சர்வம் பட்டாச்சாரியாவும் மகாபிரபு மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். இவர் வந்து கேட்குறாரு சர்வம் பட்டாச்சாரி சைத்தன்ய மகாபிரபுக்கிட்ட, நீங்கள் சன்னியாசி ஏன் எப்பயுமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி ஆடி பாடிட்டு இருக்கீங்க? சன்னியாசிகளும் ஒரு இடத்துல உட்காந்து மௌனமாக தண்டத்தை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும், உட்காந்துன்னு எப்பயுமே சொல்லிட்டு இருக்கணும். வேதாந்த சூத்திரம் படிக்கணும், வேதாந்தம் படிக்கணும், உபனிஷத் படிச்சுட்டே இருக்கணும், கர்மகாண்டம் கூட படிக்கக்கூடாது. இது மாதிரி நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க, எனக்கு புரிஞ்சிக்க முடியல. இப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல உபனிஷத்து உங்களுக்கு தெரியாதா? வேதாந்தம் தெரியாது. வேதாந்தம்னா வேதத்துடைய அந்த பகுதி, இறுதி பகுதி உபனிஷத். இந்த 2 பகுதி உங்களுக்கு தெரியும். கர்மகாண்டம், நம்ம செய்யக்கூடிய யாகங்கள், ஹோமங்கள், வீட்டில் செய்யக்கூடிய நித்தியப்படி கர்மங்கள் இதெல்லாம் கர்மகாண்டம். உபனிஷத் வந்து ஞான காண்டம். அது உத்தர பாகம் பூர்வ பாகம் கூட சொல்லுவாங்க. ஸோ வேதாந்தம் தெரியாதா? எனக்கு தெரியாது, நான் ஒரு மடையன், மூடன். என்னுடைய ஆன்மீக குரு சொல்லியிருக்காரு, நீ வேதாந்தத்தை படிக்காதப்போ அவனுக்கு புரியாது. ஹரே கிருஷ்ண மகாபிரபு சொல்லிட்டாரு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 100% ஃபூல் அப்படின்றார். நம்மளும் கூட 2 ஸ்லோகம் தெரிஞ்சு பகவத்கீதை நான் ஃபூல்னு சொல்லுவேன். நான் ஃபூல் சொல்லிக்கவே மாட்டேன். எவ்வளோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் நான் தரிசனம் போடுவேன். பட் அவர் நம்பர் 1 ஃபூல் அப்படிங்கிற பவ்யமாக உண்மையாக சொல்ல, ஆக்டிங்லாம் பண்ணல, பவ்யமாக சொல்கிறார். அப்போது சரி நான் வந்து சொல்லித்தரேன் உபனிஷத்து அப்படின்றார். சர்வ போட்டிருக்கார். சொல்லுங்க நான் கேட்குறேன். ஸோ 2 பேரும் 8 நாளைக்கு தொடர்ந்து 7 நாளைக்கு தொடர்ந்து உபனிஷத்தோட மீனிங்கை சொல்லிட்டே வர. வேதாந்த சூத்திரம், பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திருடைய
555 சூத்திரங்கள் அதோட மீனிங் சொல்லிட்டே வராது. யாரு? சிவகோபால் கேட்டு வராது. ஒரு நாளைக்கு கேட்டவரை ஒன்றுமே ஒரு டவுட் கூட கேட்கல. இவன் சும்மாவே இருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. 8வது நாள் பொறுமை தாங்க பொறுமை போயிடுச்சு. என்ன நான் 7 நாள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன், நீ ஒரு சந்தேகம் கூட கேட்கல, ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை, அப்படியே உட்காந்துருக்கீங்க மௌனமா, உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறாரு. புரியல, நான் கேட்கணும்ல அப்படின்னு மகாபிரபு சொல்கிறேன். இல்லை புரியல, அவன் புரியல, நீங்கள் சொன்ன அர்த்தம் புரியல, எனக்கு அர்த்தம் தெரியும், ஆனால் நீங்கள் சொன்ன அர்த்தம் புரியல, விதண்டாவாத நீங்கள் தப்பு சொல்லுங்க, அப்போ நீங்கள் சொல்லுங்கன்றாரு. நீங்கள் சொல்லுங்க நான் சொன்னேன், இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாகவத்லேருந்து ஆத்மராமா அப்படின்னு ஒரு வேர்ஸ், ஃபேமஸ் வேர்ஸ், அதை சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் சொன்னோன்னே இவர் சொல்கிறார். அந்த ஆத்மராமா வேர்ஸுக்கு 18 வியாக்கியானம் கொடுக்குறாரு. 18 இன்டர்பிரிட்டேஷன்ஸ், 18 டிஃப்ரெண்ட் வேஸ். அப்புறம் இன்னொருத்தர் 64 இதற்கு ஒரு பேர் என்ன, இந்த பண்டிதன் ஒருத்தர் வருவார், அவருக்கு கேஷ்வ காஷ்மீருக்கு 64 டிஃப்ரெண்ட் வேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவருக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு 18 மீனிங் சொல்லி நிறுத்திடுறாரு. அப்போ நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாரு. நான் சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சது நீங்கள் சொல்லுவாங்க. அவர் இது சாட்சாத் மனுஷனாக இருக்க முடியாது. ஒரே ஸ்லோகத்துக்கு 18 அர்த்தம் சொல்கிறாரு. சாட்சாத்துக்கு மேல் காலை விட்டுறாரு. நீங்கள் சாட்சாத் கிருஷ்ணன் தான் ஏற்றுன்றார். பகவானை தவிர யாராலையும் இந்த ஸ்லோகத்துக்கு 18 மீனிங் சொல்ல முடியாது. சொன்னோடனே சரி மாத்திரம் நினைக்கிறார். இப்போ ஒரு காலில் விழுந்துட்டார், பவ்யம் ஆகிட்டார், ஈகோ போயிடுச்சு, அதனால இவருக்கு நம்ம யாரும் காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய விஷ்ணு ஃபார்ம் முதல்ல காமிக்கிறார். 4 திருக்கரங்களோட விஷ்ணு காமிக்கிறார். அப்புறம் மாறி கிருஷ்ணன் காமிக்கிறார். ஆனால் கிருஷ்ணன் தான் காமிக்கிறார், ராதா கிருஷ்ணன் காமிக்கிறார். அது இவருக்கு ராமானந்தராய் மட்டும்தான் ராதாகிருஷ்ணன் காமிக்கிறார். ஆனால் இவருக்கு தகுதி இல்லை ராதா நீ பார்க்கணும். அதனால வெறும் கிருஷ்ணர்